கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு நியூ லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடல்ஸ் லவ் வித் ஃபேன் கேர்ள்ஸ். கேபாப் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு பாய் பேண்ட் தான் பிடிஎஸ். பிடிஎஸில் இருக்க 2 ஃபேமஸான ஐடல்ஸ் அவங்களோட ஃபேன் கேர்ள்ஸ் மேலே ஃபாலோ ஆகுறாங்க. அவங்க 4 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி லவ் வருது, அவங்க லைஃப்பில் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, இதெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்தியாவை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பார்க்கில் 12th ஸ்டாண்டர்ட் முடித்த 2 பொண்ணுங்க அவங்களோட ஹையர் ஸ்டடியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வினோ, நீ எந்தெந்த கண்ட்ரிலாம் சூஸ் பண்ணியிருக்க? இந்தியாவையும் ஆட் பண்ணியிருக்க. அப்புறம் இந்தியாவும் தான் ஆட் பண்ணணும். இந்தியாவையும் ஆட் பண்ணால் நம்ம எப்படின்னாலும் ஃபாரினில் தானே போய் படிக்க போகிறோம். சும்மா எதுக்கும் இருக்கட்டுமேனு இந்தியாவும் ஆட் பண்ணேன். ஆனால் கண்டிப்பாக நமக்கு இந்தியன் காலேஜ்லேயும் சீட் கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு நினச்சது கிடைக்குதா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. இன்னும் இன்னைக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் எப்போ தான் அந்த இமெயில் அனுப்புவாங்க? வெயிட் பண்ணு, அனுப்புவாங்க. நம்ம என்ன 1-2 காலேஜ் அப்ளை பண்ணியிருக்கோம், எவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் தெரியுமா? நம்ம லக்கு நமக்கு 2 கண்ட்ரியில் தான் கிடைக்கும். அது எதுன்னு தான் இன்னும் தெரியல. வெயிட் பண்ணு, நானும் அதானே பார்த்துட்ருக்கேன். ஓகே, நீ சர்ச் பண்ணு, நான் கொஞ்சம் போய் என் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிற? உனக்கு தெரியாதா? பிடிஎஸ் தானே பார்க்க போகிறேன். ஆமாம். அப்படி என்ன தான் இருக்குது அவங்கக்கிட்ட? சும்மா அவங்க வீடியோவே பார்த்துட்ருக்க. மீனோ, நீ பாருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற, என்னையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற. ஒரு டைம் நீ மட்டும் அவங்க வீடியோ பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னை விட அதிகமாக நீ தான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்ப. அந்த மாதிரிலாம் ஒரு நாள் நடக்காது. அதையும் நான் பார்க்குறேன். சரி போ, நீ போய் உன் மொபைலே பாரு. எனக்கு இங்கே வேலை இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? ஆமாம், போ. போகிறேன். இந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணு பேர் மீனு, இன்னொரு பொண்ணு பேர் ஜோயா. மீனுவை பற்றி சொன்னேன்னா, மீனு ரொம்பவே சைலண்ட்டான ஒரு பொண்ணு, அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டா. ஜோயாவை தவிர வேறு யார்கிட்டையுமே க்ளோஸ் கிடையாது. மீனுக்கு போயம் எழுதுகிற ஒரு பழக்கம் இருக்குது. அவள் எழுதின போயமெல்லாம் ஒரு புக்காகவே வெளியே வந்திருக்கு. இந்த புக்குக்காக அவள் நிறைய அவார்ட்ஸ், மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. மீனுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னா அது ஜோயா மட்டும்தான். நம்ம ஜோயாவை பற்றி சொல்லணுன்னா, ஜோயா பயங்கரமான ஒரு வாள். யாருக்குமே பயப்பட மாட்டா, எல்லாத்திட்டையுமே பேசுவாள். ஆனால் மீனு மட்டும்தான் ரொம்பவே க்ளோஸு. ஜோயாவுக்கு டான்ஸ் பண்ணுறது, சிங்கிங் பண்ணுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். நிறைய காம்படிஷன்லலாம் கலந்து வின் பண்ணியிருக்கா. மீனுக்கு ஜோயா அடிக்கடி பிடிஎஸ் வீடியோ பார்க்குறது பிடிக்காது, திட்டிக்கிட்டே இருப்பாள். ஆனால் ஜோயாவுக்கு பிடிஎஸ்னால் உயிர். அவங்கள மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அவங்களும் சிங்கிங் பண்ணிகிட்டே டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அதனால் அவங்கெல்லாம் தான் அவளோட ரோல் மாடல்ஸ். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மீனுக்கு பிடிக்காது. இதை வச்சே இவங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். மற்றபடி இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸு. எந்த மாதிரின்னா, ஒன்றாக முளைத்தோம், 2ஆக சிரித்தோம், ஒற்றை காம்பில் 2 பூவானோம். சாரி, வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருந்தால் சாரி, மன்னிச்சிக்கோங்க. சாங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சாங்லேயே தெரிஞ்சிருக்கோம் 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸுன்னு. இப்போ மீனு தான் ஜோயாவை கூப்பிட்றா. ஜோயா, என்ன மீனு? சீக்கிரமா மெயில் வந்துருச்சு. என்ன சொல்கிற? மெயில் வந்துருச்சு, அதை வரேன். என்னாச்சு? ஜோயா, இங்கே பாரு. என்ன? நமக்கு ஃபாரின் கண்ட்ரியில் 2 கண்ட்ரியில் தான் நமக்கு சீட் கிடச்சிருக்கு. மீதி மோஸ்ட்லி எல்லாமே இந்தியா தான். 2 கண்ட்ரியா? என்ன கண்ட்ரி? அதுவா,
பாரிஸ் அண்ட் சவுத் கொரியா. எது சவுத் கொரியாப்பா? நிஜமாலுமா? ஆமாம். ஹே, ஐயோ சூப்பர். ஆ, நம்ம பாரிஸ் தான் போகிறோம். என்ன சொல்கிற? ஆமாம், நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன நீ மட்டும் முடிவு பண்ணுற? நம்ம சவுத் கொரியா தானே போகணும். சவுத் கொரியாவா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? மீனும் இப்படியெல்லாம் பேச்ச மாற்றக்கூடாது. நான் சொன்னேன்ல, நம்ம சவுத் கொரியா போகணும் அப்படின்னு. நமக்கு சவுத் கொரியா கிடச்சா நம்ம கண்டிப்பாக சவுத் கொரியா போகணுன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல. சோயா, நான் கூட உங்ககிட்ட சொன்னேன், பாரிஸ் கிடச்சா நம்ம பாரிஸ்க்கு போகணுன்னு. மீனு, இங்கே பாரு சோயா, நீ நினச்சதும் கிடச்சிருக்கு, நான் நினச்சதும் கிடச்சிருக்கு. இப்போ 2 பேரும் ஒன்றா போகணுமா தனித்தனியாக போகணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். என்ன சொல்கிற? 2 பேரும் ஒன்றா தானே போக முடியும். ஆமாம், ஒன்றா தான் போக முடியும். பாரிஸ் போகலாம். பாரிஸா? சவுத் கொரியா போகலாம் மீனு, ப்ளீஸ். இங்கே பாரு சோயா, முடியாது. என்ன என்ன முடியாது? உனக்கு தெரியும்ல, எனக்கு சவுத் கொரியான்னா பிடிக்கும். அங்கே தான் என் பிடிஎஸ் இருக்காங்கன்னு. என்னோடய ட்ரீம் பிடிஎஸை போய் நான் மீட் பண்ணணும். அவங்க முன்னாடி நான் டான்ஸ் பண்ணி சிங்கிங் பண்ணி காட்டணுன்றது என்னோடய பெரிய ட்ரீம். உனக்கு தெரியும்ல சோயா, எனக்கு தெரியும். பிடிஎஸ் பாரிஸ்க்கும் வருவாங்க. பாரிஸ்க்கு வருவாங்க. பட் பாரிஸ் சொன்னால் அவங்களோட பிளேஸ் கிடையாது. சவுத் கொரியா தானே அவங்களோட பிளேஸ். நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணது தானே. ஓகே, எனக்கு புரியுது. நானும் தானே பாரிஸ் சூஸ் பண்ணேன். என்னோட ஆசையை நீ யோசிக்கவே மாட்டேன்ற. உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்க. உனக்கு பிடிஎஸ் பிடிக்கும்னா நீ மட்டும் போ சவுத் கொரியாவுக்கு. நான் பாரிஸ் தான் போவேன். உனக்கு நான் முக்கியம்னா நீ பாரிஸ்க்கு என் கூட வா. பிடிஎஸ் தான் முக்கியம்னா நீ சவுத் கொரியாவுக்கு கிளம்பு. என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாத. என்ன சொல்கிற மீனு? அப்போ நீ என் கூட வரமாட்டியா? வரமாட்டேன். மீனு, விளையாட்டுல இது. நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். நீ என் கூட சவுத் கொரியா வரையா இல்லையா? மாட்டேன். உனக்கு என்னை விட அந்த பிடிஎஸ் தானே முக்கியம். நீ அங்கேயே போ. நான் பாரிஸ் தான் போவேன். மீனு, நான் சீரியஸாக கேட்குறேன். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஓகே ஃபைன், நீ போ. நீ பாரிஸ் போ. நான் சவுத் கொரியா போகிறேன். எனக்கு என்னோடய ட்ரீம் தான் முக்கியம். உனக்கு நான் முக்கியம் இல்லைல்ல. நீ போ. நீ பாரிஸ்க்கே போ. நான் சவுத் கொரியா போகிறேன். இப்படியே இவங்களோட கான்வர்சேஷன் ஒரு பெரிய சண்டையாகவே முடிஞ்சிருச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிட்டாங்க. 2 பேருமே பேசிக்கிறது இல்லை. ஒரு ஃபோன் கால்ஸ் இல்லை, மெசேஜ் இல்லை. ஒருத்தரை பார்த்தே 1 வீக் ஆகுது. 2 பேருக்குமே ஈகோ. ஒருத்தர் கூட இறங்கி வரல. யார் ஃபஸ்ட்டு பேசணும்? இல்லை பேசக்கூடாது, நீ பேசு நான் பேசு அப்படின்னு ஈகோவிலேயே 2 பேருமே பேசாமலே இருக்காங்க. ஆனால் ஒருத்தரை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சோயா தான் மீனுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறா. நம்ம பிடிஎஸ்ல இருக்க மீனோட ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ அனுப்புகிறா. நிறைய வீடியோஸ் அவங்களது ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோவாக அனுப்புகிறா. மீனும் பார்க்குறா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் மீனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் அனுப்ப ஒவ்வொரு வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சு இப்போ மீனும் பிடிஎஸ் வீடியோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுறா. மீனுக்கும் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ மீனுவே சோயாவோட வீட்டுக்கு கிளம்பி வரா. வந்துட்டு சோயாவுக்கு சாரி சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போது 2 பேரும் தான் பர்ச்சேசிங் போயிருக்காங்க. சோயா, என்ன மீனோ? சோயா, நீ அனுப்பின வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உண்மையை சொன்னால் நானும் பிடிஎஸ் ஃபேன் ஆகிட்டேன். நிஜமாவா? ஆமாம். சூப்பர். இப்போ நம்ம 2 பேருமே ஆர்மிஸ். ஆர்மியா அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கும். 7 பேருமே ரொம்ப பிடிச்சா அவங்க தான் ஆர்மிஸ். அப்போ நம்ம ஆர்மிஸ். அப்படியா? ஓகே, நம்ம ஆர்மிஸ். சரி, பிடிஎஸ்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு 7 பேருமே பிடிக்கும். ரொம்ப யாரை பிடிக்கும்? ரொம்பன்னா வி தான் பிடிக்கும். வியா? எந்த அளவுக்கு பிடிக்கும்?
இந்த அளவுக்குன்னா கல்யாணம் பண்ணி கூடயே வச்சுக்கிற அளவுக்கு பிடிக்கும். என்ன சொல்கிற? கல்யாணமா? காமெடியாக இருக்குது. என்ன காமெடி இதில்? ஏய், நீ விளையாட்டுக்கு தானே சொல்கிற? விளையாட்டுக்கா? நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வியை லவ் பண்ணுறேன். ஏய், என்ன சொல்லிகிட்ருக்க ஜோயா? லூசா நீ? அவங்க ஒரு ஐடல்ஸ். நம்ம சாதாரண ஃபேன் கேர்ள்ஸ். நம்மளை போய் லவ் பண்ணுவாங்களா? ஏன் கூடாது? ஏன் பண்ண மாட்டாங்க? அவங்களும் மனுஷங்க தானே. அவங்க மனுஷங்க தான். அவங்களுக்கு இருக்க கோடிக்கணக்கான ஃபேன்ஸில் நம்ம 2 பேரும் அவங்க கண்ணுக்கு தெரியவா போகிறோம்? அதுவும் நம்மளை எப்படி அவங்க லவ் பண்ணுவாங்க? ஏன் பண்ண மாட்டாங்க? அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன அவங்க அவங்களோட லுக்கு வச்சு அவங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ண முடியாது. எப்படி நீ இப்படி லவ்னெல்லாம் சொல்லிகிட்ருக்க? அதெல்லாம் தப்பு சோயா. என்ன தப்பு? இங்கே பாரு மீனு, டேயாங் பற்றி நான் சொல்லட்டுமா? டேயாங் அழகாக இருக்கார். அதனால் ஒன்றும் அவர் மேலே எனக்கு லவ் வரல. அப்புறம் டேயாங் பற்றி சொல்லணுன்னா, இந்த வேர்ல்ட்லேயே மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் கிம் டேயாங் தான். இது எல்லாருக்குமே தெரியும். அதனால் மட்டும் எனக்கு அவரை பிடிக்கல. அவரோட கேரக்டர். அவருக்கு 29+ ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இன்னும் பேபி தான் அவர். டேயாங் பற்றி இன்ட்ரெஸ்டாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவருக்கு நிறைய அவமானம் நடந்திருக்கு. நிறையா பேர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க, கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் மீறி அவர் இவ்வளோ சாதிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்க 6 பேருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. ஆனால் எனக்கு டேயாங் மட்டும் பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. டேயாங்கோட கேரக்டர் என்ன தெரியுமா? அவன் ஹாப்பியாக இருந்தால் மட்டும் பத்தாது, அவன் கூட இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைப்பான். அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதே ஈக்குவலாக அவன் கூட இருக்கவங்களுக்கும் கிடைக்கணும்னு நினைப்பான். ரொம்பவே நல்ல பையன். பாசத்துக்காக, அன்புக்காக ஏங்குற ஒரு பையன். அவனோட சிரிப்பு ஒன்றே போதும். அவனுக்கு என்ன அவன் கேட்டாலும் கொடுத்துடலான்னு தோணும். அந்தளவுக்கு இருக்கு அவனோட சிரிப்பு. இவ்வளோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கே லவ் பண்ணுறதுக்கு. இது அவனோட அழகை பார்த்து வந்த லவ் கிடையாது வேணும். அவனோட கேரக்டரை பார்த்து வந்த லவ். லவ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 3 இருக்குது. ட்ரஸ்ட்டு, ட்ரூத்து, இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம லவ்வுக்கு உண்மையாக இருக்கணும். அதை நம்பணும். அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தெரியுமா? என்னோடய லவ் ட்ரூ. என் லவ் ட்ரூவாக இருந்தால் அந்த லவ்வே என்ன அந்த லவ்கிட்ட சேர்த்து வச்சிரும். ஸோ என்னோடய லவ் ட்ரூ. என் லவ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னோடய லவ் என்னை தேடி வரும். அதுக்காக நான் எதுவும் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டேன். சவுத் கொரியா போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். கடவுளும் கொஞ்சம் அமைச்சு கொடுப்பாரு. ஓகேயா? இப்போ புரியுதா என்னோடய லவ் என்னன்னு? ஓகே அம்மாடியும் புரியுது. மீனு, உனக்கு யாரை பிடிக்கும்? எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும். பர்டிகுலராக யாரை பிடிக்கும்? பர்டிகுலரானா ஜேகே ஜியான் ஜங்குக். அவனை தான் பிடிக்கும். அந்தளவுக்கு பிடிக்கும். நீ சொன்ன மாதிரி கிடையாது. எனக்கு ஜஸ்ட்டு பிடிக்கும். அவன் எனக்கு ஒரு க்ரஷ், அவ்வளோதான். ஓ, க்ரஷ்ஷோ? க்ரஷ்ஷு தான். சரி. ஆமாம், நம்ம சவுத் கொரியா தானே போகிறோம். ஐயோ, ஆமாம், சவுத் கொரியா தான் போகிறோம். பாரிஸ் போகல. சாரி, பரவாயில்ல. எனக்கு என் ஃப்ரெண்டோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். மீனும் ஓகே ஜயா, ஃபீல் பண்ணாத. நீ உன்னோட கூட சேர்ந்ததுக்கப்புறம் என்னை பாரிஸ் கூப்பிட்டு போவியா? அவனுக்கு பாரிஸ் தானே ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உன்னை. ஓகே சரி, பேக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாமா?
பேரும் சேர்ந்து சவுத் கொரியா போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. 2 பேரோட ஃபேமிலிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. 2 பேருமே நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி. ஆனால் இருந்தாலும் ஃபேமிலியோட எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் இவங்களோட திறமையினாலேயே அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க 10th படிக்கும் போதுலேருந்து ஒரு கெஃபேல பார்ட் டைம் ஜாப் பண்ணி கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் லீவ் போடாமல் செலவு பண்ணாமல் அவங்களோட சேலரியை சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த சேலரியெல்லாம் வச்சு தான் இப்போ அவங்க சவுத் கொரியா போகணும், அவங்க மெடிக்கலுக்கு படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி சியோலுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே போனோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்டல் பார்த்து ஸ்டே பண்ணுறாங்க. ஓகேடா, இந்த பார்ட் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். பாய்.